சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, உனக்கு மட்டும்தான் உணவை மருந்தாக்க தெரியுமா? எனக்கும் தான் தெரியும். இந்த வீட்ல ஆதிசங்கர் இருக்கால, அதான் என் அண்ணி. அவளுக்கு என் மேல பொறாம ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் என்னை எதையுமே செய்ய விடுறதில்ல. ஏன்னா அவங்கள விட நான் பிரில்லியன்ட்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அதனால அவங்க என்ன எதையுமே செய்ய விடுறதில்ல. நான் தான் போன போதுன்னு விட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஐயோ, ஆதிசங்கரியத்தை கவனிச்சுட்டு இருக்கிறது தெரியாம இவங்க பாட்டுக்கு அளந்து விடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரணகலமாக போகுது. உன்னை பெருமையாவும் என்ன மட்டமாவும் பேசுறியா? பேசு. உனக்கு நேரம் சரியில்லை பூரணி. அதான் இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஆதிசங்கருக்கு இருக்க பிரைனை விட ஏன் தலைக்குள்ள இருக்க இந்த பிரைன் 10 மடங்கு பவர் ஆனது. என் டேலண்ட் போக போக உனக்கே புரியும். நான் எப்பவுமே இந்த மாதிரி லிமிட்டா தான் சாப்பிடுவேன். அதனால நீ என்ன பண்ற? தினமும் இதே மாதிரி இந்த லெவலுக்கு மேலேயும் போகாம இந்த லெவலுக்கு கீழேயும் போகாம இதே மாதிரி டெய்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ, சரியா? இந்தா எடுத்துட்டு போ. சரிங்க மேடம், இப்ப நான் கிளம்பலாமா? என்ன அதுக்குள்ள அவசரம்? கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. கிச்சன்ல இருக்க வேலையை விட ரொம்ப முக்கியமான வேலை இப்ப உனக்கு ஒண்ணு இருக்கு. அது நல்லா சாப்பிட்டனா உடம்பெல்லாம் அப்படியே டயர்டா இருக்கு. நீ அப்படியே கொஞ்சம் என் கைய காலெல்லாம் அமுக்கி விட்டேன்னு வச்சுக்கோ, சொர்க்கத்துல இருக்க மாதிரி சொகுசா சுகமா இதமா பதமா இருக்கும். கொஞ்சம் மேல. அடடா, அப்பா நல்லா தூக்கம் வருதே. காலையும் அமைக்கி விடு. வா, எங்க உட்காந்துக்கோ. பயங்கர கால்வலி. இன்னைக்கு நீங்க என்ன நிலைமைக்கு ஆளாக போறீங்களோ. இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்து. காயத்ரி, என் கால்ல கொஞ்சம் சொடக்கு எடுத்து விடுறியா? தூக்கமா வருது. உன் கையில பல விதைய கத்து வச்சிருக்க. நல்லா சமைக்கிற, நல்லா மசாஜ் பண்ற. சட்டுன்னு சண்டை வந்தா பயங்கரமா குஸ்தி போடுற. என்ன மாதிரியே உன்கிட்ட மல்டி டேலண்ட் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நீ வந்த இடமும் சரியில்லை, நான் வந்த இடமும் சரியில்லை.
என்ன மசாஜ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன நான் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? இருக்கியா போயிட்டு அண்ணி. ஐயோ அண்ணி, நீங்க எப்போ வந்தீங்க? நீ கண்ணை மூடி சொர்க்கத்துக்கு போனப்பவே உன்னை தேடி நீ இருக்கிற நரகத்துக்கு நான் வந்துட்டேன். காயத்ரி, சாப்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்போது எதுக்காக இங்க கொண்டு வந்து இவளுக்கு சாப்பாடு கொடுத்த? மேடம், சாப்பிட்றதுக்கு கீழே டைனிங் டேபிள் இருக்கும்போது எதுக்காக சாப்பாட்ட மேல கொண்டு வர சொல்றீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஐயோ, ஆனா அதுக்கு இவங்க எதை எங்க சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறது எனக்கு தெரியும், நீ எனக்கு ஆர்டர் போடாத, நான் சொல்றத மட்டும் செய்யு, இல்லனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் இங்க கொண்டு வந்து கொடுத்தேன். ஐயோ அண்ணி, சுத்தமா பொய் அண்ணி. நான் அப்படி எதுவுமே சொல்லல. வேற எப்படி சொன்ன? ஐயோ அண்ணி, அது எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, கீழே இறங்கி வர முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பாடை எடுத்துட்டு வந்து இங்க கூடன்னு நான் ரொம்ப பணிவாதான் நீ அவகிட்ட கேட்டேன். ஆனா அவ என் மேல இருக்க கோவத்துல ரொம்ப துணிவா நான் சொன்னது உங்ககிட்ட வேற மாதிரி கொளுத்தி போட்டுட்டா அண்ணி. இவ உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டு பண்ண பாக்குறா அண்ணி. ஐயோ, பொய் சொல்றாங்க. ஏய், நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு என் அண்ணி ஒன்னும் அடி முட்டாள் இல்ல. நான் ஒன்னும் அடி முட்டாள் இல்லதான்.